இப்போ நம்ம லெசன் 3 ஓடைய எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். दर्ज और हाथी लेसन 3 पेज नंबर 100ல இருக்கு. किसी शहर में दर्ज की एक दुकान थी. किसी शहर में ஒரு சிட்டியில் தர்ஜிக்கு அப்படின்னா டெய்லரோட ஏக் துக்கான் தி ஒரு கடை இருந்தது. ஷஹரில் அதாவது சிட்டி சைடில் டெய்லரோடைய ஒரு கடை இருந்தது. வஹ் துக்கான் சடக்கி பாஸ்தி அந்த கடை சடக் அப்படின்னா பாதை வழி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சடக்கி பாசி சடக்கு பக்கத்தில் இருந்தது. ஓகே, அதாவது வழியில் இருந்தது, பாதைக்கு வழி இருந்தது, பாதைக்கு பக்கத்தில் இருந்தது. அப்படி ஏக் ஹாத்தி நஹானே ரோஜ் உஸ் சடக் சே ஹோக்கர் ஜாயா கர்த்தா தா. ஏக் ஹாத்தி ஒரு யானை, நஹானே குளிக்கிறதுக்காக, ரோஜ் தினமும், உஸ் சடக் சே அந்த வழியிலேயே, ஜாயா கர்த்தாத்தா அப்படின்னா போகிறது வழக்கம். அந்த யானை வந்து குளிக்கிறதுக்காக அந்த பக்கம் போகும். ஓகே, தர்ஜி உஸ் ஹாத்தி கோ ரோஜ் கேலே தியா கர்த்தாத்தா. ஓகே, யானை அந்த வழியாக தான் குளிக்கிறதுக்காக போயிட்டே இருந்தது. தர்ஜி என்ன பண்ணாரு? தர்ஜ் உஸ் ஹாத்தி கோ அந்த யானைக்கு ரோஜ் தினமும் கேலே அப்படின்னா கேலா அப்படின்னா பனானா, இது வந்து கேலேன்றது ப்ளூரல் ஃபார்ம். ஸோ வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அது வந்து தியா கர்த்தாத்தா கொடுத்துட்டு இருந்தார். யானை அந்த வழியாக போயிட்டே இருந்தது. எப்போவுமே அவர் என்ன பண்ணுவார்? வாழைப்பழத்தை அந்த யானைக்கு கொடுத்துட்டே இருந்தார். ஹாத்தி பி ரோஜ் கேலே கேலியே வஹா ஆக்கர் அப்னே சூண்ட் பட்டாத்தா தா. ஹாத்தி பி யானையும், ரோஜ் தினமும், கேலே கேலியே வாழைப்பழத்துக்காக, வஹா ஆக்கர் அங்கே வந்துட்டு, ஆக்கர்னா வந்துட்டு, வஹானா இங்கே, சரி வஹானா அங்கே, அங்கே வந்துட்டு, அப்புனே சூண்டுனா ட்ரங்க். ஓகே, அதோடைய ட்ரங்க்கை படா தாத்தா நீட்டும். ஓகே, நீட்டுச்சு. ஓகே, கிசி ஷஹர் மே தர்ஜிக்கே ஏக் துக்கான் தே ஒரு சிட்டியில் டெய்லருடைய ஷாப் இருந்தது. வஹ் துக்கான் சடக்கே பாஸ்தி அந்த கடை வழிக்கு பக்கத்தில் இருந்தது. ஏக் ஹாத்தி நஹானே ரோஜ் உஸ் சடக் சே ஹோக்கர் ஜாயா கர்த்தாத்தா. அது என்ன பண்ணுச்சு? அந்த யானை ஒரு யானை என்ன பண்ணுச்சு? குளிக்கிறதுக்காக அந்த வழியிலேயே வரது வழக்கம். அந்த வழியில தான் போயிட்டு இருந்தது. தர்ஜ் இஸ் ஹாத்தி கோ ரோஜ் கேலே தியா கர்த்தாத்தா. அந்த டெய்லர் என்ன பண்ணுறாரு? யானைக்கு எப்போவுமே வந்து பனானாஸ் வாழைப்பழத்தை கொடுத்துட்டே இருந்தார். ஹாத்தி பி ரோஜ் கேலே கேலியே வஹா ஆக்கர் அப்பனே சூண்ட் படா தாத்தா. அந்த யானையும் தினமும் வாழைப்பழத்துக்காக தன்னுடைய அங்கே வந்துட்டு தன்னுடைய ட்ரங்க்கை நீட்டிகிட்டே நிற்கும். एक दिन हाथी ने हमेशा की तरह केले के लिए अपने सूंड बटाती. एक दिन ஒரு நாள் ஹாத்தினே இது ஹாத்தினே அப்படின்னா யானை, ஹமேஷா கீ தர ஹமேஷானா வழக்கமா, ரெகுலர், ஆல்வேஸ், எப்பவும் போல. ஸோ ஹமேஷா கீ தர எப்பவும் போல, கேலே கேலியே வாழைப்பழத்துக்காக, அப்படின்னே சூண்ட் அதோடைய ட்ரங்கை படாத்தி நிட்டுச்சு. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுச்சு? யானை வந்து வழக்கம் போல் வாழைப்பழத்துக்காக தன்னுடைய ட்ரங்கை நீட்டுச்சு. தர்ஜி கே பாஸ் கேலா நஹீதா. தர்ஜி கே பாஸ் தர்ஜி கிட்ட, கேலா நஹீதா வாழைப்பழம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு கேல் கேல் மே உஸ்னே ஏக் சுயி சூண்ட் மே சுப்பாதி. கேல் மே அப்படின்னா விளையாட்டுக்காக, உஸ்னே அப்படின்னா அவன், ஏக் சுயி அப்படின்னா ஒரு ஊசியை, சூண்டுமே அப்படின்னா ட்ரங்க்கில், சுப்பாதி அப்படின்னா குத்திட்டான் விளையாட்டுக்கு. கேல்மே விளையாட்டுக்காக, உஸ்னே அவன், ஏக் சுயி ஒரு ஊசியை, சூண்டுமே அப்படின்னா ட்ரங்க்கில் சுப்பாதி குத்திட்டான். ஓகே, விளையாட்டுக்காக என்ன பண்ணா? ஊசியை வந்து ட்ரங்க்கில் குத்திட்டான் ட்ரெய்லர். ஓகே, ட்ரெய்லர் கொடுத்துட்டாரு. दर्जी का यह व्यवहार हाथी को अच्छा नहीं लगा. दर्जी को यह व्यवहार, दर्जी का அப்படின்னா டெய்லரோட, यह व्यवहार இந்த விஷயம், இந்த மேட்டர், हाथी को अच्छा नहीं लगा யானைக்கு, हाथी को யானைக்கு, अच्छा नहीं लगा பிடிக்கல. फिर भी இருந்தாலும் हाथी चुपचाप नहाने चला गया. हाथी என்ன பண்ணுச்சு? चुपचाप அமைதியா, நஹானே குளிக்கிறதுக்காக, சலா கையா போயிடுச்சு. ஏக் தின் ஹாத்தினே ஹமேஷா கீ தர கேலே கேலியே அப்பனே சூன் பட்டாத்தி. ஒரு நாள் என்ன பண்ணுச்சு? யானை வழக்கம் போல வாழைப்பழத்துக்காக தன்னுடைய ட்ரங்கை நீட்டுச்சு. தர்ஜிக்கே பாஸ் கேலா நஹிதா டெய்லர் கிட்ட பனானா இல்லை. கேல்மே உஸ்னே ஏக் சுயி சூண்டுமே சுப்பாதி விளையாட்டுக்காக அவர் ஒரு ஊசியை ட்ரங்க்கில் குத்திட்டாரு. दर्जी का यह व्यवहार हाथी को अच्छा नहीं लगा. தர்ஜியோட இந்த செயல் யானைக்கு பிடிக்கல. फिर भी இருந்தாலும், हाथी चुपचाप नहाने चला गया
இருந்தாலும் ஹாத்தி சைலண்ட்டாக குளிக்கிறதுக்காக போயிடுச்சு. வாபஸ் ஆத்தே சமய் ஹாத்தி நே அப்னே சூண்ட் மே கந்தா பானி பர் லியா. வாபஸ் ஆத்தே சமய், வாபஸ் ஆத்தேனா வரும்போது, ரிட்டர்ன் வரும்போது, சமைனா போது, வாபஸ்னா ரிட்டர்ன், வாபஸ் ஆத்தே சமய் ரிட்டர்ன் வரும்போது, ஹாத்தினே யானை அப்பனே சூண்டுமே அதோட ட்ரங்க்கில் கந்தா பானி டர்ட்டி வாட்டரை பர்லியா கொண்டு வந்துச்சு. ஊசனே தர்ஜி கே துக்கான் பர் வஹ் கந்தா பானி டால் தியா. உஸ்னே அது தர்ஜி கே துக்கான் பர், தர்ஜி டெய்லருடைய கடை மேல, வஹ் அது, கந்தா பானி டர்ட்டி வாட்டரை டால் தியா போட்டுச்சு. उसने दर्जी की दुकान पर वह गंदा पानी डाल दिया. அது என்ன பண்ணுச்சு, டெய்லருடைய கடையில் டர்ட்டி வாட்டரை டால் தியா போட்டுச்சு. इसने दुकान में रखे सारे नई कपड़े खराब हो गई. इससे இதனால, दुकान में கடையில், ரக்கே சாரி, ரக்கேனா வச்சிருக்கக்கூடிய, இதனால துக்கானில் வச்சிருக்கக்கூடிய சாரே நயி கப்படே, சாரே நயி கப்படே ஃபுல் புது க்ளோத்ஸும் खराब हो गया வீணாயிடுச்சு, ஸ்பாயில் ஆயிடுச்சு. இசே துக்கான் மே, இதனால் துக்கான் மே ரக்கே, துக்கானில் வச்சப்பட்டிருக்க சாரி நை கப்படை எல்லா புது துணிகளும் கராப் ஹோ கயா வீணாயிடுச்சு. அப் இப்போ தர்ஜி மச்சுத்தானே லகா, பச்சுத்தானே லகா, இப்போ என்ன பண்ணார் அந்த தர்ஜி டெய்லர் வந்து சேடாக ஃபீல் பண்ணார், ஒரி பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சுத்தானே ஒரி பண்ணுறது. ஓகே, ஸோ வாபஸ் ஆத்தே சமய் சாரி ஹாத்தி நே அப்பனே சூண்ட் மே கந்தா பானி பர்லியா. ஸோ ரிட்டன் வரப்போ யானை வந்து அதோட ட்ரங்க்கில் டர்ட்டி வாட்டரை கொண்டு வந்துச்சு. உஸ்னே தர்ஜி கே துக்கான் பர் வஹ் கந்தா பானி டால் தியா. அது என்ன பண்ணுச்சு, தர்ஜியோடைய கடையில் அந்த டர்ட்டி வாட்டரை போட்டுருச்சு. இஸ்தே துக்கான் மே ரக்கே சாரி நை கப்படே கராப் ஹோ கயி. அதனால கடையில் வச்சிருக்க போட்டிருக்க ஃபுல் நியூ க்ளோத்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப் தர்ஜி பச்சித்தானே லகா. தர்ஜி இப்போ வந்து ஒரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார்.